ஏண்டா பாவி மனுஷா, நல்ல மனுஷன்டா அந்த ஸ்ரீகாந்த். நியாயமா அவரை போய் உனக்கு என்னடா குறை வச்சார் அவரு? உனக்கு பணத்தை கொடுத்து சொத்து கொடுத்து சொந்த தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சாருடா. நீ பணத்தை வச்சு என்னடா பண்ணுவ? அதை தின்ன விட முடியும்? அநியாயமா கொண்டுட்டியடா. அம்மா மோனிகா, எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் இஷ்டம், என்ன கேட்கணுமோ என்ன பண்ணுமோ நீ பண்ண. சிவனா, உன்ன மாதிரி ஒரு அயோக்கியனோட இத்தனை நாள் நான் வாழ்ந்தேன்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே அருவருப்பா இருக்கு. ஸ்ரீகாந்த் உன்னை எவ்வளவு நம்பி இருப்பாரு. ஒரு சின்ன எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்காதவர். தன்னை சுத்தி இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சவர். அவரை போய் கொன்னுட்டல்ல, நீ நல்லாவே இருக்க மாட்ட. வெற்றி, போலீஸ் கால் பண்ணுங்க. என்னடி ஒரு ஆம்பளை கூட சேர்ந்த உடனே ரொம்ப பேசுற? ஏய் ஆமாடி, நான் பிளான் பண்ணி பக்கவா தட்டி போட்டேன். அண்ணனையும் அம்மாவையும் கொன்ன. தோ இந்த குழந்தைய சேர்த்து கொலை பண்ணலாம் தான் பார்த்தேன். அன்னைக்கு அதிர்ஷ்டம் ஏதோ தப்பிச்சிட்டா, இன்னைக்கு மாட்டிக்கிட்டா. இன்னையோட இந்த கதை முடிச்சுட்டு அப்புறம் உங்ககிட்ட வர. ஏய் போகடி போ. ஏய் போ, போட்டுருவேன். ஏய் வேணாம் வேணாம் ப்ளீஸ். போயிடு. மோனிகா, தியா குட்டி, என்ன ஒரே ஒரு வாட்டி அத்தனை கூப்பிடுறியா? அத்தை, உன்னை நான் நிறைய கஷ்டப்படுத்திட்டேன்ல தியா, நீ என்ன மன்னிச்சிரு. நான் பண்ண தப்புக்காக தான் நான் இப்போ ஜெயிலுக்கு போக போறேன். நல்லா படிக்கணும், சமத்தா படிச்சு நல்ல பெரிய ஆளா வரணும். என்ன மட்டும் மறந்துடாத. நான் ஜெயில இருந்தாலும் எப்பவும் உன் அத்தை உன் நினைப்புலதான் வாழ்ந்துட்டு இருப்பேன். அது எப்பவும் மாறாதுடா. அழாதீங்க அத்தை. நான் வெற்றி அப்பா கிட்ட சொல்றேன். அப்பா சீக்கிரமே உங்களை ஜெயில இருந்து வெளியில எடுத்துடுவாரு. நானும் சாமி கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். கொஞ்ச நாள் கூட உன் கூட சந்தோஷமா வாழ்ற குடுப்பன எனக்கு கிடைக்கல. எனக்கு எல்லாமே போச்சுடா. அக்கா, என்னக்கா நம்ம என்ன பண்ணாலும் அது நமக்கே எதிரா திரும்புது. திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டே இருப்பீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலக்கா. என்னமோ இந்த குடும்பத்தையே காலி பண்ணிட்டு ராணி மாதிரி வாழ போறீங்கன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க பண்ண எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சேக்கா. ஆனா ஒண்ணுக்கா, சும்மா சொல்லக்கூடாது. வெற்றி சாருக்கு யோகம் உச்சத்துல இருக்கு. எல்லாத்திலும் ஜெயிச்சு வந்துகிட்டே இருக்காரே. அக்கா, எனக்கு தெரிஞ்சு நீங்க அவங்கள தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன்க்கா. பேசாம ஒதுங்க போறது. அக்கா மூடி வாய. என்னக்கா? என்ன என்ன விட அந்த வெற்றி பெரிய ஆளுன்னு சொல்றியா? நான் அவகிட்ட பயந்து ஒதுங்கி போணுமா?
ஐயோ ஐயோ அக்கா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்க்கா. என்ன ஒண்ணும் பண்ணிராதீங்கக்கா. இங்க பார், சும்மா விளையாட்டு கூட இனிமே அவனை புகழ்ந்து என்கிட்ட பேசாத. அவன் ஜெயிச்சிட்டான்னு நினைக்கிறியா? அவன் வேணா இந்த கேஸ்ல தப்பிச்சிருக்கலாம். ஆனா சீக்கிரமே அவனை மொத்தமா காலி பண்ணி அவனை ஜெயிச்சு காட்டுறேன். கண்டிப்பா நான் அவனை விட மாட்டேன். என்னோட காலேஜ் சீனியர். வாங்க தம்பி, உட்காருங்க. பரவாயில்ல ஆண்டி, இருக்கட்டும். ஆண்டி, நீங்க திட்டின திட்டு ரோடு வரைக்கும் கேட்டுச்சு. என்ன ரொம்ப பயப்படுறீங்களா? இல்ல தம்பி, எல்லா வேலையும் இவளே இழுத்து போட்டுக்கிட்டு சுத்தரா, உடம்ப பாத்துக்க மாட்டேங்கிறாளேன்னு கவலைதான். மா, அதெல்லாம் அக்கறை இருக்கு. நான் கிளம்பும் போது டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் கிளம்புனேன். போற வழியிலே சாப்பிட்டுட்டேன். போதுமா? சரி சரி. ஆண்டி, உங்க பயம் எனக்கு புரியுது. அஞ்சலி ரொம்ப தைரியமான பொண்ணு. காலேஜில் படிக்கும்போதே ரொம்ப டேலண்டா இருப்பா, நல்லா படிப்பா, லைஃப்ல பெருசா அச்சீவ் பண்ண போறான்னு எனக்கு அப்பவே தெரியும். ஆனா இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. நீங்க உங்க பொண்ணை நல்லா வளர்த்துருக்கீங்கம்மா. நீங்க வேணா பாருங்க, ஃபியூச்சர்ல நிறைய பொண்ணுங்களுக்கு அஞ்சலி எடுத்துக்காட்டா இருப்பா. அஞ்சலி, காலேஜ் கல்ச்சர்ல நீ ஒரு தடவை பர்ஃபார்ம் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினியே, ஞாபகம் இருக்கா? என்ன நவீன் இப்படி கேக்குற? வருஷம் வருஷம் அந்த காலேஜ்ல படிச்ச வரைக்கும் எல்லா வருஷமும் ஆனுவல் ஃபங்க்ஷன்ல நான் தானே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன் அஞ்சலி. என்ன பீடா கடைக்காரன் பிஸ்னஸை பற்றி ஒன்றும் பேச மாட்டேங்கிறான். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் இருக்குதுல்ல, சத்யா, போர் அடிக்காதீங்க. இன்ஜின் பற்றிலாம் அப்புறம் பேசலாம். எவ்வளோ நாள் கழிச்சு நானும் அஞ்சலியை மீட் பண்ணியிருக்கோம். ஏன் சத்யா, நீங்களாம் காலேஜ் போலியா? போகிறேன் கேட்டு வரைக்கும். உங்கள் காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? அது என்ன எக்ஸ்பீரியன்ஸு, படித்தேன் போனேன் அப்படியே வந்தேன், அவ்வளோதான். சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் காலேஜில் நம்ம தான் கெத்து. சரி, நீங்கள் பாடுவீங்களா? எனக்கு பாடவும் பிடிக்காது, பாட்டு கேட்கவும் பிடிக்காது. ஏதோ ஓனர் பாடினாங்கன்னு சும்மா இருந்தேன். புரியல சத்யா. ஏங்க, எனக்கு பாட தெரியாதுங்க. ஏன் பாட்டு கேட்க வர மாட்டேங்க? அஞ்சலி, நம்ம காலேஜ் கேண்டீன் சாப்பாடு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஐயோ, அந்த கேண்டீன் சமோசா டேஸ்ட் இன்னும் என் நாக்குல ஓடிக்கிட்டு இருக்கு நவீன். அதெல்லாம் மறக்க முடியுமா? கோல்டன் மூமெண்ட்ஸ் அதெல்லாம்.